சென்றார் அல்லவா? சகாதேவனை கொன்று விட்டாரா? யாருக்கு வெற்றி கேக்குறியா? நமக்கே வெற்றி. சமக்கே வெற்றி. அந்த சகாதேவன் வீழ்த்து விட்டிருப்பாரு. போட்டாருங்க. சின்ன பையன் குழந்தை. ஆமா கிட்ட தகுதிமான ஆள் இல்லையா? வெற்றி கொண்ட மாமாவுக்கு வெண்பட்டு எடுத்துக் கொள்ளுங்கள். எண்ணாண்டு வாத்தியர்கள் விளக்கம் செய்ய வேண்டும். 32 மேலவாத்தியம். அரம்பையர்கள் ஆழம் ஏந்த வேண்டும். பரதநாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள் வர வேண்டும். அந்த பெண்கள் கொண்டாண்ட எண்ணான்கு வாத்தியம் விளக்கம் செய்ய வேண்டும். புறப்படும் மாமா எதிர்கொண்டு அழைக்கலாமா? இது மொத்தமே வேணான்ட்டாரு. சரி, வேற என்ன கேட்டிருக்காரு? முக்கியமான சொல்லுவா மகாராஜா வெண்பட்டு கேக்கல. சொன்ன காடா துணி கேட்டாரு. கஞ்சி போடாத காடா 4 மீட்டர் கேட்டுக்கிறாரு. கஞ்சி போடாத காடா? ஆமா, கஞ்சி போடாத காடா 4 மீட்டர். ஏண்டா வெற்றி கண்டவருக்கு அப்பேற்பட்ட ஒரு காடா? அவரு காத்தோட்டமா வரணுமா? ஓஹோ, டேய் மாமன் கோபக்காரு. ஆமா, அவர் கேட்ட மாதிரி எடுத்துக்க. அது மட்டும் இல்ல மகாராஜா, ஒரு கோவிலி வத்துல. சரி வாங்கிக்க. பாக்கு இல்லாத. சரி வாங்கி. டேய் தேவியா, பாக்கு இல்லாத என்னடா அவசரமா சொல்ற? ஏடு கட்டாத ஒரு மரம் ஒன்று இருக்குதா? இருக்குதா? அது எத்த சொன்னாரா? ஏடு கட்டாத மரம் ஒன்று எத்தனை வருஷம்? அதுல வெத்தலம் போட்டு கொஞ்சம் அதிகமா ஒரு படி பொறி போட்டு கலந்து எத்த சொல்கிறாரு. எவ்வளவு அழகான இனிப்பகங்கள் இருக்கிறது, கார வகைகள் இருக்கிறது, எப்படி இருக்குது? இது எத்தனை வருஷம் மகாராஜா? அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு கட்டு சுருட்டு 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 ஒரு கட்டு. அனைத்தும் சொல்லி முடிச்சாச்சா? அனைத்தும் எடுத்துங்க, போ புறப்பட போகலாம். என்னடா முக்கியமானது? என்னடா முக்கியமானதுயா? 11-12 மணியா தருகிறாங்களா? அது வேலை முடியும். சரி, அதையும் போய் எடுத்துக்க போங்க. நீ ஒரு கேஸ் எடுத்துக்கோ. ஆவாத வசதியாதான் எது நாங்க இது வரைக்கும் இவ்வளவு நாளா நாங்க சொல்லாத ஒரு புதுமையா என்னடா கேட்க போறோம்னு பார்த்தேன். இதெல்லாம் கேட்க என்ன மதியானம் என்னத்த திறக்கிறாங்க? என்ன திறக்கிறாங்க மதியானம்? வர்றான் எடுத்துக்க. எனக்கு எடுத்துனியா? சரி, போட்டு போகலாம். மாமாவும் சகாதேவனும் யுத்தம் செய்த குருட்சேத்திர பூமி எப்படி சேர்த்து போய் பாருங்க மொத்தம். சரி, இவையெல்லாம் மாமா அப்படியே சண்டை. மாமா ஓடி ஓடி குத்துனாரா? அப்படியே தலை போந்தோம், காலு போந்தோம், கையை போந்தோம். சரி, மாமா எங்கடா இருக்கார்? வெற்றி பெற்றவர் எந்த இடத்திலே? புறப்படுவார்களா? முக்கியமான அவங்க அவரு மகால இருந்ததா மருத்துவர் மொத்தம் நான் நைட்டே சொல்லி வச்சிருக்கேன். நம்ம முக்கியமான பேங்க் போட்டு தந்துரு அண்ணாவா நான் காலை கவனிச்சிடுறேன். மாமா எங்கடா? வெகு தூரம் வந்தாச்சு. எங்க இருக்காரு மாமா? இத பாத்தியா? யாரவன்? சகாதேவன். சகாதேவன் சகாதேவன் வந்தானோ? சகாதேவன் இவர்தாங்க. நல்ல கடிதத்தை பார்த்து சொன்னான் என் அருமை தம்பி. ஆமாங்க. அண்ணா வெற்றி அடைவேன் என உரைத்தான். ஆனால் நல்ல ஒரு கடிதத்தை பார்த்து சொன்னவன் கம்நாட்டி இவன் செத்தானா? மகாராஜா, எப்படி இருந்தாலும் பங்காளி இருந்தா கூட எதிரி தானே. ஆமா, எதிரி இருந்தாலும் ஒரு உதவ வச்சிரு. சரி, வச்சுட்டு போ. ஏன்னா காலாங்குட்டிய கையினால் பிடிப்பேன். மாமா எங்க இருக்கிறான்? அவன் செத்து போறான். போடா போகலாம். என்ன வித்தியா காட்டிக்கிற? இப்படியாவா இப்படியாவா? நீங்க மகாராஜா வந்துட்டியா? இங்க வா. போடா. போட்டுமா சங்கு என்ன பண்றான் பாரு. அவரு பங்காளி முகத்தை பங்காளி தோஷம் இதோட முடியுமா? 1000 சம்பந்தி சம்பாதிக்கலாம். 1000 சம்பந்தி ஒரு பங்காளி சம்பாதிக்கிறது மாபெரும் கஷ்டம். பெரிய கஷ்டம் பங்காளி சம்பாதிக்கிறது. சொந்த பங்காளி ஒரு தடவை பாத்துருங்க. சரி, ஆகட்டும்.
விடுத்து நீங்கள் ஐயாவே எனக்கு ஒரு பார்த்து நீ வைப்பீர் மாமா ஐயோ மாமா ஐயோ மாமா அலைய விட்டாயோ என்னை விட்டாயோ மாமா உனக்கு வெற்றியை தேடி தருகிறேன் என்று உரைத்தீரே சகுனி மாமா அந்த சகாதேவன் கரத்திலே குருட்சேத்திர புவியிலே மாண்டு விட்டீரோ சகுனி மாமா இடத்திலே மாமா சின்ன நரி இருக்க காலம் ஆகிவிட்டதே மாமா சாலையிலே சின்ன ஐயோ
ஏற்பட்டது. ஐயையோ, மாமா. இப்படி ஒரு காலகதி ஏற்பட்டது தலைவிதி. 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 ஐயையோ, மாமா. ஏய், ஊது வச்சில. எனக்கு இப்படி ஒரு காலகதி நேர வேண்டுமா மாமா? அப்பா, ஊது வச்சிலப்பா உள்ள. ஊது வச்சி ஒருத்தருக்கு சாவு. என் சிறு சிறப்பு போச்சுதே சிந்தை கலங்கலாச்சுதே. சிறு சிறப்பு போச்சுதே, சிந்தை கலங்கலாச்சுதே. சிறு சிறப்பு போச்சுதே சிந்தை கலங்கலாச்சுதே. சிறு சிறப்பு போச்சுதே, சிந்தை கலங்கலாச்சுதே. என் சிறு சிறப்பு போச்சுதே சிந்தை கலங்கலாச்சுதே. சிறு சிறப்பு போச்சுதே, சிந்தை கலங்கலாச்சுதே. சீதாரா 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 சொல் தாமோதரா. சீதாரா, சீதாரா, சீதாரா சொல்லாமோதரா. சீதாரா 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 சொல் தாமோதரா. சீதாரா, சீதாரா, சீதாரா சொல்லாமோதரா. இப்படி ஒரு காலகதி ஏற்பட்டது தலைவிதி. 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 ஐயோ, என்னுடைய சீரும் சிறப்பும் இன்று மண்ணோடு மண்ணாக மங்கி போக போகிறதே மாமா. ஐயோ, மாமா. ஐயோ, இது யார் செய்த தீவினையோ மூண்டது சோதனையோ. யாரைய தீவினையோ, உந்தது சோதனையோ. யார் செய்த தீவினையோ மூண்டது சோதனையோ. யாரைய தீவினையோ, உந்தது சோதனையோ. யார் செய்த தீவினையோ மூண்டது சோதனையோ. யார் செய்த தீவினையோ, உந்தது சோதனையோ. சீதாரா 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 சொல் தாமோதரா. சீதாரா, சீதாரா, சீதாரா சொல்லாமோதரா. இப்படி ஒரு காலகதி ஏற்பட்டது தலைவிதி. 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 ஐயையோ, மாமா கவலை மாமா வாரவர் வெற்றி கண்டார் என்று உரைத்தாயடா. என் மாமா மலை போல் சாய்ந்து விட்டாரடா. நேத்து என்னென்ன வேலை செஞ்சு யார் போய் சொல்லுவார் இந்த வேலை அரணை போய் எங்கள் தாய் தந்தையரிடம் போய் யார் போய் சொல்லுவார் இந்த வேலையை அவளை கோரி என் தாய் தந்தையரிடோ உன்னுடைய மகனோ குருட்சேத்திர பூமியிலே மாபெரும் சேனைகளை இழந்து தம்பிமார்களை துறந்து அங்கே பேதை போல் அழுகிறான் உண்மைந்த நின்று என் அருமை தாய் தந்தையருக்கு யார் போய் சொல்ல போகிறார்கள் மாமா. பங்கும் பங்காளி ஓடு மோசம் செய்த ஐயோ பச்சோ பாயாரி படு போடு இந்த வேலை அரணை கோரி எந்த தாய் தந்தையரிடம் போய் யார் போய் சொல்லுவார். இந்த வேலை அவளை கோரி என் தாய் தந்தையரிடோ
தேவியை அவமானம் செய்தேனே மாமா, அதனுடைய பாவமாக இருக்குமா மாமா? மகாராஜா, இது யார் செய்த பாவமாக இருக்குமோ தகுதி மாமா? உன்னுடைய மகனோ குருச்சேத்திர பூமியிலே புரண்டெழுந்து கொண்டிருக்கிறான் என்ற இந்த துக்கச்சாகர செய்தியை யார் சொல்லுவோம் மாமா? என்னுடைய பெற்றோராகிய தாய் தந்தையருக்கு யார் போய் சொல்ல போகிறார்கள் மாமா? ஐயோ மாமா, இறந்த பின்னால் எனக்கு எல்லாம் வீராபிமன்னன் கரத்திலே என்னுமை மைந்தன் என் தம்பி துர்சாதனுடைய மகனாக விளங்கும் துஷ்ட செய்தவனும் என்னுமை புதல்வன் இலக்கிய குமாரனும் என் கரத்தினாலே மாண்டு விட்டார்கள். நான் இறந்த பின்னாலே எனக்கு எல்லும் தண்ணீர் இறைக்க யார் இருக்கிறார்கள் மாமா? மாமா மாமா மழை வேண்டாம் மருமகனே என்று ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா மாமா? நான் எண்ணின எண்ணமே என் மகன் இலக்குவன் எங்கே? என் கரை காணா சேனை எங்கே? நான் எண்ணிய எண்ணம் எங்கே? என் மகன் இலக்குவன் எங்கே? என் கரைகான 11 அக்ரோனி சேரைகள் எங்கே? கர்ணனும் பிட்மன் எங்கே? கரைக்கான சேனை எங்கே? அனைவரும் ஆண்டு போனார்கள். தருமரும் அவர் தம்பி மாறு இந்த புவியை ஆளப் போகிறார். நானும் இங்கே மாறப் போகிறேன். எனக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கிறார்கள்? காவலர் மகாராஜா தூக்குடா, மகாராஜா தூக்குடா, மகாராஜா மகாராஜா தூக்குங்க. மகாராஜா ஒண்ணே சாடியா
நீ சொன்னது என்னன்னு புரியலையே போ போ வந்துட்டு ஒட்டி பேசுறா இல்ல அத்தை வலிகள் என்ன இல்லையா அதனால ஊத்தத்துக்கு எடுத்துன்னு போறானே என்ன அக்கா வந்து எது பண்ணனா எங்கனே எடுத்துன்னு போட்ட மூடு நான் பொண்டாட்டி மாதவன் யாரும் இந்த மாதிரி மாமா எனக்காக உழைத்து மாண்டிருக்கிறார். ஆமா என் அருமை மாமா இறந்தார் அல்லவா, அவருக்கு அரசு மரியாதையோடு என் 4 வாத்தியங்கள் முழக்கம் செய்ய அண்ணவருக்கு அருமையாகத்தானே அவருடைய இறுதி கடன் முடிக்க வேண்டும். நல்லபடியா முடிச்சிரு மகாராஜா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அது நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் வந்து கணக்கு சொல்றான். சரிப்பா, கணக்கு 10 பேரும் வந்து இருடா முன்ன போனாரா இவருக்கு ஐந்து நடக்கிற நீ செஞ்சா யார் ஐவாங்க தெரியலையா முக்கியமாக கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டு போயிடுங்க.